உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதத்தினுடைய பலன்கள், டிசம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். 1/12/2024 முதல் 31/12/2024 வரை இருக்கக்கூடிய டிசம்பர் மாத பலன்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மேசராசிலிருந்து மீனராசி வரைக்கும் பார்ப்போம். முதல்ல இன்னைக்கு மேசராசிக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் என்பது எல்லாருக்குமே எதிர்காலத்தை துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வந்து எதிர்காலத்தினுடைய ஒரு முன்னேற்றத்திற்கு அடித்தளம் மிதிக்கின்ற ஒரு சிறந்த மாதமாக அந்த டிசம்பர் மாதம் அமையப் போகிறது. அதற்கு முன்னதாக உலக மக்கள் நீங்கள் எத்தனையோ வித கஷ்டங்கள் கடந்த ஒரு 5 மாதங்கள் நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய குடும்பங்கள் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைய கஷ்டங்கள், நிறைய பல பிரச்சனைகள்லாம் ஒரு 5 மாதங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பகவான் வக்ரமாக இருந்த காலங்கள் நிறைய குடும்பங்களுக்கு நிறைய சோதனைகள் கொடுத்துருச்சு. மிகப்பெரிய தொழிலதிபர் கோடிக்கணக்கில் சொத்துக்களை வச்சிருந்தாலும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சா அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சனி வக்ரனுடைய காலங்கள். ஒரு 5 மாதங்கள் ரொம்ப பேர் நிறைய கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கா. அதாவது பொதுவாக இந்த காலங்கள், கடந்த காலங்கள் ஒரு 5 மாதங்கள் பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், அதே நேரத்தில் தொழில் சரியாக ஓடாமல் தொழில் பாதிப்புகள், சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தொழிலை இப்படி சரி பண்ண முடியுமா, அப்படி சரி பண்ணுமான்னு தேவையில்லாத கடனை வாங்குறது, 4 பேர் 4 வித ஆலோசனை கொடுப்பது. அதே நேரத்தில் ஒரு புதிய தொழிலுக்கு யாராவது ஆலோசனை கொடுத்து இந்த தொழில் உனக்கு எப்பா இந்த மாதிரி பண்ணு, குறைஞ்சது ஒரு 10 லட்சம் போடு, நல்லா சூப்பராக வந்துடுவேன் அப்படின்லாம் ஐடியா கொடுத்து அந்த 10 லட்சம் போட்டு அந்த தொழிலை ஆரம்பித்து அது ஒன்றும் நடத்தாமல் நடத்த விடாது. ஏன்னா அப்படிப்பட்ட காலங்கள், கடந்த காலங்கள் வக்ரமான காலம், சனி வக்ரமான காலம், நிறைய பேருக்கு சோதனை. சில பேருக்குல சாதனைகள், சில பேருக்கு இருக்குது, சோதனைகள் சில பேருக்கு. அதில் நிறைய பாதிக்கப்பட்டவர் நிறைய பேர் இருக்காங்க. சனி வக்ர காலத்தில் குடும்ப கஷ்டங்கள், கடனுக்கு மிகப்பெரிய கடனுக்கு மேலே கடன்லாம் ஆகிப்போச்சு. கடனை ஆகி நிம்மதி இழந்து ரொம்ப வேதனைப்பட்டு உட்காந்துருக்காங்க. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அதே நேரத்தில் குடும்பத்தில் மிகப்பெரிய கஷ்டங்கள். அதே நேரத்தில் சில பிள்ளைகளுக்கெல்லாம் பத்திரிக்கை அடித்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிள்ளைகளுக்கு பேசி முடித்து கல்யாணம் முடித்து, அது ஆம்பளை பையன் இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பத்திரிக்கையும் அடிச்சிருப்பாங்க. பத்திரிக்கை அடித்து இந்த கல்யாணம் நின்று போயிருக்கும். நிறைய பிள்ளைகளுக்கு காதல் பிரச்சனையிலாக ஏமாற்றம், ஒரு பையனை நம்பி காதல் பண்ணி அந்த பையன் ஏமாற்றிட்டு போயிடுவான். புரிஞ்சுட்டீங்களா? அதே போல் ஒரு பையன் பொண்ணை நம்பி காதல் லவ் பண்ணி அந்த பொண்ணு ஏமாற்றிட்டு போகிறான். இப்படி பொண்ணு பையனை ஏமாத்துறது, பையனை பொண்ணு ஏமாத்துறது, காதல் ஏமாற்றங்கள், காதல் தோல்விகள், இதெல்லாம் சந்திக்கக்கூடிய காலங்களாக கடந்த காதல் தோல்வி. அதே அரசு வேலைக்கு பணம் கட்டி அந்த பணம் ஏமாற்றம், பணத்தை திரும்ப வாங்க முடியல, இதெல்லாம் கடந்த காலங்கள் ஏற்பட்டிருக்கு. சொத்து ஏமாற்றம், இப்படியெல்லாம் பல சோதனைகள், வேதனைகள். அப்படி ஒருத்தெல்லாம் இப்போ பிரமாதமாக நான் பேசியிருப்பேன், அவனை தொழிலில் அவனுக்கு அப்படி பண்ணி கொடுத்துறேன், இப்படி பண்ணி கொடுத்துறேன், அதெல்லாம் சொல்லுவான். ஆனால் அவனை நம்பி நம்ம காசை போட்டு பணத்தை போட்டு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஆக இப்படியெல்லாம் கடந்த காலங்கள் நமக்கு மிகப்பெரிய சோதனை வேதனை கொடுத்த காலங்களாக அமைந்திருக்கிறது. கடனுக்கு மேலே கடன் ஆகிப்போச்சு. சில பேருக்கு கல்யாணம் வாங்கி கடன் ஒன்றை கட்டி கொடுத்துருப்பாங்க கல்யாணம், ஆனால் வெளியே சொல்ல முடியாமல் கடனை வாங்கி கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த கடன் நெருக்கடி, பொண்ணு வீட்டுக்கு சொல்ல முடியாது, பொண்ணுக்கு தகவல் சொல்ல முடியாது.
எப்படியா அந்த பையன் நல்ல உத்தியோகத்தில் இருக்கா, அந்த பையனுக்கு எப்படியா முடிச்சுவோம். அந்த கடனை அடைக்க முடியாது, அந்த கடன் ப்ரெஷர் எப்படியா கல்யாணம் முடிச்சிடுவார். அப்போ அதே நேரத்தில் அந்த பையனுக்கு செய்ய வேண்டிய செய்முறை அந்த பையனுக்கு ஏதோ செய்யணும்னு ஒத்துக்கிட்டு இருப்பான், அதுக்கு செய்ய முடியாது. இதெல்லாம் நடந்து சரி. இப்போ இப்படிப்பட்ட வேதனைகளும் பிரம்மசக்தி சித்தர்வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சொல்லுகின்ற ஒரு உறுதியான உத்தரவாதம் என்ன? இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் எல்லாருக்குமே நல்ல கல்யாணம் முடியலையா, வேலையை இந்த மாதிரி பிரச்சனைகளா, கணவன் மனைவி பிரச்சனைகளா, குழந்தை இல்லாமல் இருக்கா, இல்லை குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா, தொழில் நாளுக்கெல்லாம் நட்டமாகுதா, இதுக்கெல்லாம் எங்கெங்கேயோ ஜாதகத்தை பார்த்து அலைஞ்சிஞ்சு வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சித்தர்வாக்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் என்ன சொல்கிறேன், அதாவது பழக்கமாக இந்த ஒரு உறுதி உத்தரா ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவது. ஏன் இதை திரும்ப சொல்கிறேன், அது சிலருக்கு கொஞ்சம் என்ன அவர் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னுடைய பிரம்மசக்தி ஜோதிடத்தின் மூலம் எனக்கு இருக்கக்கூடிய உறுதி, இறைவன் கொடுத்த சக்தி, அந்த பிரம்ம சக்தியின் மூலம் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் சரியாக நடக்க வேண்டும். ஏனென்றால் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். அப்போ என்னை நம்பி வரக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக சொன்னது நடக்கணும். அந்த உறுதி உத்தரவாதத்தோட இந்த உறுதியோடு நான் பேசிட்டு இருக்கேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு வரீங்களோ என்னை பார்த்து நடக்கணுன்ற வார்த்தையே வரக்கூடாது. அந்த உறுதியா இருக்கேன். இது மற்றவங்களுக்கு என்ன கஷ்டம், புரிஞ்சுட்டீங்களா? அதை இன்னைக்கு உலகத்தில் இங்கே அங்கே பார்த்து அலைஞ்சு இங்கே பார்த்து அலைஞ்சு நடக்கல, இங்கேயும் பார்த்து நான் நடக்கலை என்று வரக்கூடாது. அந்த வேதனை அந்த நான் உறுதியாக இருக்கேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக சிலருக்கு அது யாருக்கும் தெரியும். அவங்களுக்கு என்னடா எப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு என்ன காரணம் பார்க்குறேன். எல்லாம் உங்களுடைய கஷ்ட வேதனைகளாக பார்க்குறேன். இங்கேயும் வந்து நீங்கள் அந்த கஷ்டங்கள் வேதனைகள் திரும்ப உங்களுக்கு வரக்கூடாது தான் இந்த வேதனையோட உங்கள் வேதனைலாம் நான் மனசில் சுமந்து தான் அதை சொல்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? என்னது 30 ஆண்டு அனுபவத்தில் பார்த்தேன். புரிஞ்சுட்டீங்களா? அதை கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி சித்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா தருகின்ற உறுதியான உத்தரவாதம். ஜோதிடம் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துவிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அதை உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். அப்படி ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னு எல்லாம் சொன்னது நடக்கும். அதுதான் இங்கே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜன் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். இன்னைக்கு இந்த அற்புதமாக ஒரு டிசம்பர் மாத பலன்கள், அடுத்த 2025ஆம் ஆண்டுக்கான அடித்தளமிடுகின்ற ஒரு அற்புதமான மாதத்தினுடைய பலன்கள், டிசம்பர் மாத பலன்கள். எனக்கு அடுத்த வருஷம் அப்படி நடக்க போகுது, இப்படி நடக்கும், அதற்கான ஒரு பேஸ், அதற்கு தயாராகக்கூடிய ஒரு மாதம், வெற்றிக்கு அடித்தளம் வருகின்ற மாதம் தான் 1/12/2024 முதல் 31/12/2024 வரை இருக்கக்கூடிய உங்களுடைய மனதினுடைய குமுறல்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலங்கள். ஏன்னா கடந்த ஒரு 5 மாதங்கள் உங்களை படுத்திருச்சு. ஏன்னா கிரகங்களுடைய வக்ரம், சனி வக்ரம், புதன் வக்ரம், சுக்கிரன் வக்ரம், இப்படி எல்லா கிரகங்களும் வக்ரமாகி மொத்தமாக வக்ரமாகி உங்கள் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆகிக்கிறது. நிறைய பேர் வாழ்க்கை நிறைய பணக்கஷ்டம், பொருள் கஷ்டங்கள், சொத்து விரயங்கள், கடன் வாங்கி கல்யாணம் முடிச்சு பொண்ணுக்கோ பையனுக்கோ பொண்ணுக்கு நிறைய கடன் வாங்கி கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளைக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அதை செய்ய முடியாமல் அவமானப்படக்கூடிய நிலை. என்னாச்சு, உங்கள் வீட்டில் கார் வாங்கி தரேனாங்க, என்னாச்சு, அதை செய்கிறேனாங்க எதை செய்கிறேனாங்க அப்படின்னு மாப்பிள்ளை கேட்க அவமானப்பட, அதே போல் ஒரு தொழிலை நடத்தி நட்டத்துக்கு மேலே நட்டம், இப்படியெல்லாம் நிறையா இருக்குது. சரி, இப்போ இந்த இப்படிப்பட்ட காலங்கள்லாம் மாறுது, இப்படிப்பட்ட காலங்கள்லாம் மாறுது, அதில் மாற்றமே இல்லை. இப்போ
ரிஷபராசியை பொறுத்தளவு ரிஷபத்திலே குரு இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அடுத்து 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை, 5ஆம் இடத்தில் கேது. ரிஷபத்துக்கு இன்றைக்கி ரிஷபராசினுடைய பலன்களை தான் நம்ம டிசம்பர் மாத பலன்களாக பார்க்க போகிறோம். டிசம்பர் மாத பலன்களாக பார்க்க போகிறோம். அதை ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் புதன், ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்தில் 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலை, 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு. இது ரிஷப ராசிக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கிரக அமைப்பு தான். இதில் என்ன ஒரு டிசம்பர் மாதத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துக்கு போகக்கூடிய ஒரு மாற்றம் தான் அந்த டிசம்பர் மாதம். மகரம் என்பது ரிஷபராசியுடைய பாக்கியஸ்தானம். அந்த இடத்துக்கு ரிஷபராசியிலிருந்து 9ஆம் இடம் செல்வங்களை பெறக்கூடிய இடம், பதவியை பெறக்கூடிய இடம், சிலருக்கு வெளிநாட்டு பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம். எல்லாமே பாதிப்பில் வெளிநாட்டுக்கு பணத்தை கட்டி அந்த வெளிநாட்டுக்கு போக முடியாமல், இல்லை கல்யாணத்துக்கு பேசி முடித்து அந்த கல்யாணத்தை நடத்தவங்க பத்திரிக்கை அடித்து கல்யாணம் இன்னும் போயிருக்கும். தொழில் பாதிப்புகள், அதே மாதிரி நிறைய அவமானப்பட்டு கடன்னால அவமானம். இந்த நிலைகள்லாம் மாறக்கூடிய நிலை தான் இந்த செவ்வாய் சுக்கிரன் சந்திப்பு. செவ்வாய் சுக்கிரன் சந்திக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா, கடன் நிவர்த்தி அடையும். வெளிநாட்டு பயணம், வெளியூரோ வெளி மாநிலம் வெளிநாட்டு பயணத்துக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடியது. அதுதான் அந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு. சொத்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் அது நல்லபடியாக முடியும். சொத்து பிரச்சனைகள், சகோதரர்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள், சகோதரர்கள் ஏற்பட்டு அவங்களுக்கு சில பேர் சொத்துலாம் பேசும்போது ஒரு அண்ணன் தம்பி ஒத்துழைப்பு வந்திருக்காரு. அண்ணன் தம்பினால் அந்த சொத்து பத்திரம் போட முடியாமல் ஒரு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் சுமூகமான முறையில் அந்த சொத்து பிரச்சனை நல்லபடியாக முடியும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இந்த ரிஷபராசிக்கு 4ஆம் அதிபதியான 2-5 புதனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது சிலருக்கு, அதான் ஏற்கனவே சொல்லிட்ட வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு தொழில், இல்லாட்டி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய தொழில்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ண தொழில் நல்லா இருக்கும். என்னங்க நிறைய தான் நல்லா இல்லை, எல்லா முயற்சியும் பண்ணித்தாங்க இருக்கேங்க, ஒன்றும் சரி வரல, நிறைய பாதிப்பு, கடன் ஆகி போச்சு, தொழில் நடத்த முடியல, பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்து இப்போ நிறைய கடன் ஆகிட்டோம், இப்படியெல்லாம் பல வேதனைகள் இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு டிசம்பர் மாதமாக 2025 ஒரு நல்ல ஒரு மாற்றம், நல்ல முன்னேற்றத்து வரக்கூடிய, அதற்கு ஆதாரம் அடித்தளம் இருக்கின்ற ஒரு மாதமாக நிச்சயமாக அமைப்போது. அதில் மாற்றம். ஏன்னா உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு எதிர்காலங்கள் நிச்சயமாக சிறப்பாக இருக்குது. 2025ஆம் ஆண்டுடைய சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் உங்களுக்கு வரும். ஏன் உங்களை தான் தேர்வு பண்ணியிருக்கோம், நீங்கள் தான் அதுக்கு எங்களுக்கு சப்ளை பண்ணணும், இல்லாட்டி ஒரு பொறுப்பு கொடுக்கறது, ஒரு பதவி கொடுக்கறது, இப்படியெல்லாம் ஒரு நல்ல பொறுப்புகள் வரக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு, ஒரு பொறுப்புகள், ஒரு பதவி யோகங்கள், இப்படி யோகங்கள்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் எதிர்பாராத பண உறவுகள் ஏற்படும். எதிர்பாராத இடத்துல பண உறவு கிடைக்கு. இந்தாப்பா என்னால் அன்றைக்கி கொடுக்க முடியல, இந்த பணத்தை வச்சு ஒரு திடீர்னு ஒரு 10 லட்சம் 30 லட்சம் ஒரு 50 லட்சம் கூட கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சில பேர் வசதியாக நல்ல பெரிய அளவில் இருக்கிறவங்க கோடிக்கணக்கு கூட காசு ஒரு ஆட்சியர் கொடுக்கல. அந்த மாதிரிலாம் இந்த ரிஷபராசிக்கு உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா நிறைய கடந்த ஒரு 5 மாதம் எல்லோரும் கஷ்டப்பட்டீங்க, அது நியாயம்தான். நிறைய வரையமாகி போச்சுங்க, நிறைய மன உளைச்சல் ஆகி போச்சு, முன்னேற்றமே ரொம்ப இல்லாமல், தொழில் இல்லாமல் முடங்கி போச்சு எல்லாம். நிறைய பேர் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போகும். நிறைய தொழில்கள்லாம் காலி பண்ணி தொழிலே கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டு இனி என்ன செய்யறதுன்னு தெரியாத நிலையெல்லாம் இருக்குது. அப்படியும் இருக்காங்க. நல்ல தொழில் நடத்திருப்பாங்க, இந்த 5-6 மாதமாக அந்த தொழிலில் கம்ப்ளீட்டாக நின்று போயிருப்பான்.
அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நிலை நிச்சயமாக உண்டு, அதில் மாற்றமே இல்லை. இது ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க, சரிங்களா? ஆக நிறைய இடங்களில் ஜாதகத்தை நாங்கள் பார்த்துருங்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது. என்னங்க வாழ்க்கையில் இப்படித்தான் எங்கள் பொழப்பு போகுமா, இப்படித்தான் எங்கள் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமா, இதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்காதா? நிச்சயமாக இங்கே நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். இதுக்கு காரணம் உண்டு. அந்த இறைவன் பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எல்லாம் அந்த இறைவன் கொடுத்த அருள் தான். அல்ல அந்த ஒரு இறைவன் கொடுத்த அந்த உறுதி உத்தரவாதம் என் உள்ளத்தில் ஏற்பட்டதுனால தான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா பிறப்பு முதல் இறப்பு வரை அந்த பிரம்மனால் எழுதப்பட்டது தான் இந்த ஜோதிட சாஸ்திரம். அப்போ எல்லாருக்குமே சரியாக நடக்கக்கூடிய, எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய அந்த பரிகாரம் என்றாலும் சரி, அந்த பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்ட அந்த பரிகாரம் மூலம் நிவர்த்தி அடையும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளும் தீரும். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. எதையுமே சரியாக செய்தால் சரியாக நடக்கும். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதாங்க உண்மை. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, கண்டிப்பாக உறுதியாக இறைவன் படைத்த ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறியக்கூடாது. கவலைப்படாதீங்க. நிச்சயமாக நான் அந்த உத்தரவாதம் கொடுக்குறேன். கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, கணவன் மனைவி பிரச்சனைகளா, குழந்தை இல்லையா, அரசு வேலை கிடைக்கலையா, சொத்து பிரச்சனையா, தொழில் நாளுக்கு நாள் மோசமாயிருக்கா, தொழில் விருத்தி அடைய முடியலையா, செய்வனை கோளாறுகளா, எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனைக்காக இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தை நீங்கள் அணுகும் பொழுது எல்லாமே சித்தியாக முடியும். நிச்சயம் வெற்றி நிச்சயம், அதில் மாற்றமே இல்லை. சும்மா இடத்தே சொல்லி என்னத்தை போகிறது இல்லை. புரியுதுங்களா? ஆக அந்த வேதனையோடு தான் உங்களுக்கு நான் பலன் சொல்லிட்டேங்க. நீங்கள் அத்தனை பேரும் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து, வேதனைகளை பார்த்து தான் நான் ஒவ்வொரு முறையும் இந்த உறுதி உத்தரவாதம் கொடுக்குறேன், சரிங்களா? ஆக ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது பொது பலன். இங்கே சொல்லப்படுகிற எல்லாமே பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை தான் உங்களுக்கு அதற்கான நல்ல வழிகள் ஏற்படும் என்பதை கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்க. ஏதாவது அது நடக்க ரொம்ப நாள் பிரச்சனையாக இருக்குது, அது நடக்க மாட்டேங்குது, இது நடக்க மாட்டேங்குன்னு வேதனைப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் இருக்குது, அப்பாயின்மெண்ட் வாங்கி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.